ஹலோ வியூஸ், இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு அட்மிஷன் 2025 டிஏடி 2025 நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அவுட்டரில் எங்களை குன்றத்தூர் நியர்பையில் இருக்குது. ஓகேங்களா, இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கூட. இந்த காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2025 எப்படி இருக்கும், தென் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி இருந்திருக்கு, இது மாதிரி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2010 வந்து ஆரம்பித்த ஒரு காலேஜ். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ 14 கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரம் பிகினிங் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 6 கோர்சஸ் கிட்ட தான் இருந்துச்சு. இப்போ வந்து 14 கோர்சஸ் வந்து லாஸ்ட் ஒரு அப்கமிங் ஆஃப்டர் ஒரு லாக்டவுனுக்கு அப்புறமும் நிறைய கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருந்தாங்க. சரிங்களா, இதுமாதிரி உங்களுக்கு NBA அக்ரிடேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா கோர்சஸுமே ஃப்ரம் பிகினிங் ஆரம்பிச்ச எல்லா கோர்சஸ்க்குமே NBA அக்ரிடேஷன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த நியூ கோர்சஸ்க்கு மட்டும்தான் அப்கமிங் இதில் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. தென் இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.citchennai.edu.in இதான் வந்து வெப்சைட்டு. ஓகேங்களா, காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூர் நியர்பையில் நந்தம்பாக்கம் போஸ்ட்டில் நியர்பையில் இருக்குது. சரிங்களா, தென் இந்த காலேஜில் ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அது மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 70,000 பெர் ஆனம் இருக்கும். தென் ரூம் ரெண்ட்டு 95,000 வருது. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து 5,000 கிட்ட வருது. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இதில் உங்களுக்கு இந்த கோர்சஸ் 14 கோர்சஸில் உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இன்டேக்கே உங்களுக்கு நிறைய ரைஸ் பண்ணுறாங்க. 150 ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸில் 150லேருந்து 300 வரைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 240லேருந்து 960 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஈஸி 180லேருந்து 240 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஹையர் கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த காலேஜோட கட் ஆஃப் நம்ம பார்த்துருவோம். எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரீசெண்டாக உங்களுக்கு கடைசியாக வந்து 2023 ஓகேங்களா ஆரம்பித்த ஒரு கோர்ஸு, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஸ்பெஷல் கோர்ஸு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OC 189.5 வரைக்கும் போயிருக்கு. OC BC வந்து 188.5, தென் BCM 188.5, தென் MBC 187, தென் SC 170, SCA 160.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் இந்த கோர்ஸ் வந்து 190 இருந்து 185 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் டெக்னாலஜி, இதுவும் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் ஈஸியில். தென் OC பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 189 வரைக்கும் போயிருக்கு. BC 188, தென் BCM 189, தென் MBC 185.5, தென் SC 166.3, தென் SCA 164.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 192லேருந்து 185 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வித் சைபர் செக்யூரிட்டி, இதில் OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190.5 வரைக்கும் போயிருக்கு. BC வந்து 189, then BCM 189, then MBC 186.5, then SC 174, then SCA 155.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 197.5லேருந்து 186 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா, மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் OC 187.5 வரைக்கும் போயிருக்கு. BC 186, then BCM 184, then MBC 185, then SC 165.5, SCA 143 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 191.5லேருந்து 183 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா OC வந்து 184 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. BC 181.9, தென் BCM 183, தென் MBC 179.8, then SC 164.8, then SCA 150.5, then ST 123.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 191.5லேருந்து 180 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 191 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் BC அண்ட் BCM 190 வரைக்கும் போயிருக்கு. தென் MBC 187.5, SC 170, தென் SCA 154, ST 128 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 197லேருந்து 186 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தென் EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் OC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 189 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு இதோட உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 189ஓட கூடுதல். தென் BC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 187.5 வரைக்கும் போயிருக்கு. BCM 188.5, தென் MBC 185, தென் SC 167.9, ST 124 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 192லேருந்து 183 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
in electronics and communication உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 193 வரைக்கும் போயிருக்கு. then BC 190.5, then BCM 190, then MBC 189, then SCA 176, then SCA 149.5, then ST 143.5 வரைக்கும் போயிருக்கு. then இந்த வருஷம் 199 இருந்து 189 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. then computer science engineering ஸ்டூடெண்ட்ஸோட இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் கோர்சஸ் ஃபேவரட் கோர்சஸாகவே இருக்குது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே. உங்கள் ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 194 வரைக்கும் போயிருக்கு. BC 191, MBC 191, then BC and BCM 191, then MBC 188.5, then SC 172, then SCA 131.5, ST 140 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 199.5லேருந்து 190 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 183.5 இருந்திருக்கு லாஸ்ட் இயர். தென் BC 181, BCM 183, தென் MBC 182, தென் SC 163 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 189லேருந்து 180 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஓகேங்களா, உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. BC 189, then BCM 189.5, then MBC 187.5, SC 170.5, ST 138.5 வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து போயிருக்கு. இந்த வருஷம் 193லேருந்து 185 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓகேங்களா, ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 188 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் இயர். BC 184.5, then BCM 183, then MBC 185, then SC 169, then SCA 146 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 190லேருந்து 183 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 190.5 வரைக்கும் போயிருக்கு. தென் BC 189, then BCM 189.5, then MBC 186.5, then SC 171.5, then SCA 158, then ST 142.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து 194.5லேருந்து 186 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஓகேங்களா, உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 191.5 வரைக்கும் போயிருக்கு. BC 189.5, then BCM 190, then MBC 187, then SC 176.5, then SCA 127.5, then ST 140 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 197லேருந்து 187 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 190 பார்டரில் தான் இருக்கு ஓகேங்களா. அபோவ் 190, தென் வித்தின் பார்டரில் உங்களுக்கு வந்து 185க்கு மேலே நீங்கள் தான் இருக்கிற கோர்சஸ் தான் இங்கே வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ளூடிங் மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரேஞ்சஸில் தான் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் உங்களுக்கு 185க்கு கீழே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர ரிமைனிங் கோர்ஸ் எல்லாமே 185க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து சிவில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எனி கோர்சஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். ஏன்னா அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபோவ் 190க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதில் சாய்ஸ் நீங்கள் வச்சிருக்க முடியும். அதனால் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 190க்கு மேலே இருக்குது. அண்ட் ரிமைனிங் மெக்கானிக்கல், பயோமெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 to 185 வரைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு 185 வரைக்கும். சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் உங்களுக்கு 183 வரைக்கும் 183 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. 180 வரைக்கும் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா, இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கூட கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் இந்த இது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டா உங்களுக்கு வேறு காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் வேணால் கான்வர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.